ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபேக் நெயில் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இது மாதிரி வேஸ்ட் டியூப்பு, ஃபெவிகால் டியூப், சிசர் அண்டு க்ளூ, அப்புறம் உங்களுக்கு விருப்பமான கலரில் நெயில் பாலிஷ். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது மாதிரி அந்த டாப்பை கட் பண்ணி எடுத்துடலாம். அது மாதிரி இந்த கவரையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இது எப்படி கட் பண்ண சொல்கிறேன். இப்போது அதுலேருந்து கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கலாம். அது நம்ம விரல் எப்படி எந்த சைடில் இருக்கோ நீளமான வாக்கில் தான் கட் பண்ணணும். அப்போ தான் அது மடங்கின மாதிரி வரும். உங்கள் விரல் உங்கள் நகம்லாம் என்ன சைஸில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரா பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் அப்படி கையிலே வச்சு பார்த்துட்டு நான் கட் பண்ணுறேன். இந்த சைடில் எட்ஜஸ்லலாம் நல்ல ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிடணும். நல்ல ஓவல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போது இது மாதிரி எல்லா விரலுக்கும் ரெடி பண்ணணும். இப்போ எல்லா விரலுக்கும் ரெடி பண்ணியாச்சு. இப்போது கம்மு, க்ளூ, ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அந்த நெயில்ஸ் எல்லாம் ஒட்டிடலாம். இதை நீங்கள் எதுவுமே மடக்க வேண்டாம். நம்ம அந்த நீள் வாக்கில் கட் பண்ணதுனால எதுவுமே நீங்கள் மடக்கவே வேண்டாம். நீங்கள் வேறு எதுலையாவது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மடக்க வேண்டியதாக இருக்கும். இந்த ஃபெவிகால் இதில் டியூப்பில் எதுவுமே நீங்கள் மடக்கவே வேண்டாம். இப்போது நம்ம ஃபேக் நெயில்ஸ் எல்லாம் ஒட்டியாச்சு. இப்போது அதுக்கு நெயில் பாலிஷ் வச்சு உங்களுக்கு விருப்பமான கலரை வச்சு இப்போது நெயிலுக்கு நெயில் பாலிஷ் போட்டுடலாம். நான் இப்போது ரோஸ் கலர் எடுத்திருக்கேன். இப்போது உங்களுக்கு விருப்பமான கலரில் எல்லா நெயிலுக்கும் நெயில் பாலிஷ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடியும் இப்போது ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போது பின்னாடியும் போடணும். பின்னாடியில் ஒயிட்டாக தெரியுதுல்ல, அதனால் அதுக்கும் போட்டுக்கலாம். இல்லாட்டி நம்ம ஃபேக் நெயில்ஸ்ன்னு தெரியும், அதனால் நம்ம பின்னாடியும் அப்ளை பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. அது மாதிரி அதை டிசைன் பண்ணுறதுக்காக இது மாதிரி சாக்லேட் கவரில் இப்படி சின்ன சின்னதாக வெட்டிட்டு அதை கூட ஒட்டிக்கலாம். இல்லாட்டி ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோன்ஸு, இது மாதிரி கில்டரு இல்லை கில்டர் கூட யூஸ் பண்ணி நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி ஒரு குட்டி ஸ்டோன்ஸ் தான் எடுத்து எல்லா நகத்துலேயும் டிசைன் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்துட்டு உங்களோட எப்படி இருக்குன்னு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் இது மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.